சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். தினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 30/6/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை பிரதமை திதி. இந்த நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்கு. நட்சத்திரம் பார்த்தோம்னா பூராடம் நட்சத்திரம், அதுவும் இந்த நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்கு. இது போக இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு பிராமியம் அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே இஷ்டி அப்படிங்கிற வார்த்தையை கொடுத்திருப்பா. ஒவ்வொரு பிரதமை திதி நாளன்றுமே நம்ம அந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரோம். யாகாதி கிரியைகளை செய்பவர்களுக்கு ஒரு உகந்த நாளாக அமைந்திருக்கிறது என்பதுதான் அந்த இஷ்டி என்கின்ற வார்த்தைக்கான பொருள். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:49 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:35 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 5:50 சந்திர உதயம் என்பது இரவு 7:01 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 8 மணி முதல் 9 மணி வரையிலும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது பதிகம் 3:24 முதல் மாலை 4:59 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 9:01 முதல் பகல் 10:36 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:12 முதல் 1:48 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:37 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா வடக்கே சூலம். பகல் 10:55 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவலாகவும் இதை பார்க்கலாம். இரண்டையும் கம்பைன் பண்ணி தான் இந்த கொஸ்டின்ங்கிறது வந்திருக்கு. வேலுத்தம்பி அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கா. அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, செவ்வாய் தோஷம் நீங்க குலதெய்வ வழிபாடு பலன் தருமா அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல இந்த ஜாதகத்திலே ஏதோ ஒரு தோஷம்னா ஏதோ ஒரு குறைன்னு நினைச்சுக்கிறோம். ஜாதகத்திலே ஏதோ ஒரு கிரகத்தின் காரணமாக செவ்வாயை மட்டும் நம்ம பிரதானப்படுத்தி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உதாரணத்திற்கு ஒரு 7.5 சனி நடக்குது, சனினால் ஏதோ ஒரு பிரச்சனை வச்சுக்கோமே, இல்ல ஒரு அஷ்டமத்து சனி நடக்குதுங்கிற, ஒரு அர்த்தாஷ்டம சனி நடக்குதுங்கிற, இல்ல 8ல ராகு இருந்து எனக்கு பிரச்சனையை பண்ணுது, 8ல ராகு இருந்துட்டு இப்ப எனக்கு ராகு திசையே நடந்து கொண்டிருக்கிறது, கடுமையான கஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறேன், ராகுவினால் எனக்கு தோஷம்ங்கிறது இருக்குங்கிற மாதிரி கூட ஜோதிடர் சொல்லியிருக்காரு கூட வச்சுக்கலாம். எந்த கிரகத்தினுடைய தோஷமாக இருந்தாலும் அது நீங்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தெய்வ வழிபாடு என்பது நிச்சயமாக பலனை தரும். அதுல எந்த சந்தேகமும் இல்லை. முதல்ல கிரகங்களை நாம் தெய்வமாக கருத வேண்டிய அவசியமே இல்லை. கிரகங்கள் என்பது இறைவன் இட்ட பணியை செய்யக்கூடிய பணியாளர்கள், அவ்வளவுதான். சுவாமியில சார் கோவில் எல்லாம் வச்சிருக்காளே அப்படின்னு சொன்னா, ஒரு அரண்மனை அப்படிங்கிறது ஒரு இருக்குன்னு வச்சுக்கோமே. ஒரு அரண்மனையில ராஜாங்கிற ஒரு இருப்பார், ராணிங்கிறவங்க இருப்பாங்க. இது போக மந்திரிமார்கள், தளபதிகள் எல்லாருமே இருந்துட்டு தான் இருப்பார். அதே அரண்மனையிலே பணியை செய்யக்கூடிய பணியாட்களும் இருந்து கொண்டுதானே இருப்பார்கள். பணியாளர்கள் இருப்பார்கள், பணிப்பெண்கள் இருப்பார்கள், காவலாளிகள் இருப்பார்கள், எல்லோரும் இருக்கத்தானே செய்வார். அந்த மாதிரிதான் இப்ப நம்ம ஒரு சிவாலயத்திற்கு போறோம்னு சொன்னா வாசல்லையே துவாரபாலகர்கள் சிலைகளை அமைத்திருப்பார்கள். நம்ம இந்த கோபுரத்திலே கூட பார்க்கலாம். கோபுரங்களிலேயே நிறைய தெய்வங்களுடைய உருவங்களையும் வச்சிருப்பார். துவாரபாலகர் அப்படிங்கிற 2 பாலகர்களையும் வைத்திருப்பார்கள். தெரியுமா? ஒரு சன்னதிக்கு போறோம்னா இந்த மூலஸ்தலத்திலே துவாரபாலகர்கள் இருப்பார். அவங்கதான் வாயிற்காப்போன் அப்படின்னு நம்ம நினைச்சுக்க வேண்டியது. அப்படியே பார்த்தோம்னா நம்ம முதல்ல உள்ள நுழையும் போதே நந்தியம் பெருமான்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் போவோம். அவர் தான் பிரதானமான சிவகணங்களுக்கெல்லாம் அதிபதியா அவர் அங்க உட்கார்ந்துட்டு இருப்பார்னும் பொழுது அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் உள்ள போறோம். அங்கே இளவரசன்லாம் இருக்கிற மாதிரிதான் பிள்ளையார் சன்னதி இருக்கு, சுப்பிரமணிய சுவாமியின் சன்னதி இருக்கு. ஒரு அரண்மனையில் எப்படி ஒரு இளவரசன் இருப்பானோ இந்த மாதிரிதான் பிள்ளையார் சன்னதி இருக்கும், சுப்பிரமணிய சுவாமி சன்னதி இருக்கும். எல்லாத்தையும் நம்ம நமஸ்காரம் பண்ணிட்டு தான் போறோம். அதே போலத்தான் ஒரு அரண்மனையில எப்படி பணியாட்கள் அப்படிங்கிறதும் இருப்பார்களோ, பரிவார தேவதைகள் எல்லாம் இருக்கிறதோ, பரிவாரங்கள் அரண்மனைன்னு பார்த்தோம்னா அங்க அந்த ராஜாவினுடைய பரிவாரங்கள் எல்லாம் இருப்பா இல்லையா,
அதுபோல பரிவார தேவதைகள் தான் இந்த நவ கிரகங்கள். ஆனால் இவர்களைத்தான் நாம் பெரிதும் பார்த்து பயப்பட்டு கொண்டிருக்கிறோம். நவ கிரகங்களினுடைய வேலை என்னன்னு சொன்ன, இறைவன் இட்ட பணியை செய்வது மட்டும்தான் அவர்களுடைய வேலை. நீங்க அவர்களுக்கு கொண்டு போய் நீங்க விசேஷமா விளக்கேத்துறேன், நான் அதை பண்றேன் இதை பண்றேங்கிறதுனால உங்க மேல தனி ஸ்பெஷல் கரிசனம் எல்லாம் காட்ட மாட்டார். அப்படி காட்டினால் அவர்கள் நவ கிரகங்களினுடைய அந்த பதவியிலிருந்து அவர்கள் நீக்கம் செய்யப்படுவார்கள். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பதவியிலிருந்து அவர்கள் நீக்கிடுவா இல்லையா, அப்ப அவங்க என்ன அவங்களுடைய டியூட்டியை அவங்க பண்ணிட்டு இருக்கா. அவங்க டியூட்டியை பண்ணாம அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஆறுது இல்ல. அவர்களுடைய கடமையை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய கடமையிலிருந்து தவறாமல் அவர்கள் பணியாற்றி கொண்டிருப்பதால் தான் அவர்கள் அந்த நவகிரக பதவியையே பிடித்திருக்கிறார்கள், கிரகங்களாக இடம் பிடித்திருக்கிறார்கள். அவர்களும் அங்கே ஒரு பரிவார தேவதைகளாக போற்றப்படுகிறார்கள். அவ்வளவுதானே தவிர அதனை விடுத்து அந்த கிரகங்களால் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்பது வருகிறது என்று சொன்னால் பெட்டிஷன் எங்க போடணும்? சுவாமிகிட்ட தானே போடணும். நேரா போய் அந்த அரசன் கிட்ட தானே சொல்லணும். மனுவை யார்கிட்ட கொடுக்கணும்? அந்த அரசன் தானே கொண்டு போய் கொடுக்கணும். அப்ப நம்ம பெட்டிஷனை எங்க வைக்கணும்? சுவாமி சன்னதியில தானே வைக்கணும். உங்களுக்கு உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் என்னால் இந்த கிரகங்களினுடைய பிரச்சனையை என்னால் எதிர்கொள்ள முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்ததுன்னா குலதெய்வ வழிபாடு என்பதே போதுமானது தானே. நீங்க குலதெய்வத்தை சென்று வழிபடுங்கள். நிச்சயமாக இந்த கிரகங்களால் உண்டாகக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் நீங்கிவிடும் என்று சொல்வதை விட அனைத்து பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த சக்தியை நமக்கு குலதெய்வம் என்பது கொடுத்துவிடும். நம்முடைய குலத்தையே காப்பதுதானே குலதெய்வத்தினுடைய தொழில். ஆக அந்த குலதெய்வம் நிச்சயமாக நம்மை கைவிடாதுதானே. இதோ ஒரு கிரகத்தினால ஒரு பிரச்சனை. நீங்க செவ்வாய் தோஷத்தை பத்தி கேட்டிருக்கீர்கள். செவ்வாயினால ஒரு பிரச்சனை, என் பிள்ளைக்கு செவ்வாய் தோஷத்தினால கல்யாணம் ஆகாம தடப்பட்டுண்டே இருக்குன்னு சொன்னா, அப்போ கல்யாணம் ஆகாம தடப்பட்டுண்டே இருந்தா வம்ச விருத்தி எப்படி ஆகும்? குலம் எப்படி விருத்தி ஆகும்? அப்ப குலம் விருத்தி ஆகணும்னு சொன்னா இவனுக்கு கல்யாணம்ங்கிறது ஆகணும். அப்ப அந்த செவ்வாய் தோஷங்கிறது அந்த தடை உடையணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய குலத்தை விருத்தி செய்வதும் நம்முடைய குலத்தை அந்த வம்ச விருத்தியை தருவது என்பது அந்த குலதெய்வத்தினுடைய கடமை தானே. ஆக நம்ம என்ன பண்ணணும்? பிரார்த்தனையை பெட்டிஷனை எங்க வைக்கணும்? குலதெய்வத்திடம் சென்று வைத்தாலே போதுமானது. கிரகங்களால் உண்டாகக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நம்முடைய குலம் என்பது நிச்சயமாக விருத்திக்கு வரும். இதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.